தாவிகவுனுடைய 3வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினே விசில்ஸ்லேருந்துக்கு தான் வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போட போகிறாரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. பல்வேறு டான்ஸ்லாம் ஆடினார். அதிலும் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. முருகன் பாடலை தப்பாக இது பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விஜய் மீது அதில் ஒரு வழக்கு. இந்த தாவிகா வந்து பிப்ரவரி 6ஆம் தேதி விருப்ப மனு வாங்குறாங்க, யாரெல்லாம் போட்டியிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலுமே 3வது ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. உறுதியாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க தாவகவுடைய நிலைப்பாடு? கட்சி நடத்துகிறாரா இல்லை கலாச்சார மீட்டிங் நடத்துகிறாரான்னு தெரில. கட்சி நடத்தினா நம்ம வந்து அரசியல் பேசலாம், அரசியல் பேசினா அதை பற்றி நம்ம வந்து பதில் சொல்லலாம். ஏதோ டான்ஸ் ஆடிட்டு சினிமா ரசிகர்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு ஏதோ வந்து அவங்களுக்குள்ளேயே உட்காந்து பேசிக்கிட்டு கண்ணாடியை பார்த்து பேசிட்டு உட்காந்துருக்கக்கூடிய கூட்டத்தை போய் நம்ம அரசியல்னு எப்படிங்க ஏற்றுக்கிறது? இது அரசியலாங்க. அது 3வது ஆண்டு விழா அரசியல் பண்ணுறேன். நேற்று நடந்த பட்ஜெட்டை பற்றி ஏதாவது பேசினியா? செமிகண்டக்டர் மிஷனுக்கு 40,000 கோடி ஒதுக்கியிருக்கான். அது அத்தனையும் குஜராத்துக்கு போகுது. ஏதாவது பேசினியா நீ? உனக்கு தெரியுமா? அதாவது பயோசிமிலர் பயோலாஜிஸ்டிக்ஸுக்கு 10,000 கோடி ஒதுக்கியிருக்கான். அதில் 70% குஜராத் கம்பெனிக்கு போகுது. தமிழ்நாட்டுக்கு ஏன்டா வரல, ஏன்டா கொடுக்கலன்னு ஏதாவது கேட்டியா? ஏதாவது கேட்டியா சொல்லு. பாட்னாவிலையும் வாரணாசிலையும் ஷிப் பில்டிங் யார்டுக்கு பணம் ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ரேர் எர்த் மினரலுக்கு விஷன் டாக்குமெண்ட்டு தான் போட்டிருக்கான். ரேர் எர்த் மினரல் கார்டர் உருவாக்கணும்னு. ஏன் இங்கே பணம் ஒதுக்கலை? அங்கே 40,000 கோடி ஒதுக்கியிருக்கேன், இன்னும் 10,000 கோடி ஒதுக்கியிருக்கேன். இங்கே வந்து ஷிப் பில்டிங்க்கு பணம் ஒதுக்கியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து வெறும் பேப்பரை ஒதுக்கியிருக்கேன். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு எழுதிட்டு போயிட்டேன். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கிடையாது. ஒசூருக்கு ஏர்போர்ட்டுக்கு அனுமதி கிடையாது. கோயம்புத்தூர் திருப்பூர் மெட்ரோவுக்கு அனுமதி கிடையாது. மதுரை மெட்ரோவுக்கு அனுமதி கிடையாது. எஜுகேஷன் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை. ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை. விவசாய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை. எதுவுமே தமிழ்நாட்டுக்கு கிடையாது. எல்லாம் குஜராத்துக்கு போகுது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக குஜராத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கானே. இதை பற்றி கேட்குறதுக்கு உனக்கு ஏதாவது அரசியல் விழிப்புணர்ச்சி இருக்கா விஜய்க்கு? ஒரு வார்த்தை பேசுனியா? திமுக பற்றி மட்டும்தான் அவர் பேசுவார். அப்போ திமுக மட்டும் பேசுனேன்னா திமுக ஃபோபியா பிடிச்சி நீ அலைஞ்சிட்ரு. திமுக உன்னைய மனுஷனா கூட மதிக்கலை. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஸ்டாலின் விசிலுக்கு தான் ஓட்டு போட போகிறாரு. இன்னைக்கு நிலைமைக்கு தூக்கத்தில் எழுப்பி நீங்கள் ஸ்டாலினை கேட்டால் அவர் விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போடுவார். இவர் எழுப்பி தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டால் எதுக்கு ஓட்டு போடுவார்? சைக்கிளில் எப்படி போனார்? கருப்பு சேப்பு கலர் ஓட்டின சைக்கிளில் போய் ஓட்டு போட்டார். இவர் எதை வச்சு எதுக்கு ஓட்டு போட்டார்? அப்போ தூக்கத்தில் எந்திரிச்சு நின்று அப்படியே போய் ஓட்டு போட்டாரா? இல்லை இவர் ஒய்ஃபை எழுப்பி கேட்டால் உதயசூரனுக்கு ஓட்டு போடுறான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவார்? இவர் இவங்க அப்பாவை போய் எழுப்பி கேட்க சொல்லுங்கள் சந்திரசேகரை. அவர் என்ன சொல்லுவார்? அவர் எத்தனை படங்கள் வந்து திமுக ஆதரித்து எடுத்திருக்காரு, எம்ஜிஆர் எதிர்த்து எடுத்திருக்காரு. அவரை கேட்டால் உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு போவார். 2 வருஷத்தில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்துருக்குறோம் அப்படிங்க. எங்கே வளர்ந்துருக்காங்க? கட்சின்னு இருந்தால் தான் நாங்கள் வளர முடியும். இது கட்சி அங்கே அது டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மேடையில் உட்காந்துக்கிட்டு. அவன் சினிமா ரசிகர்களை கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அந்த ரசிகர்களுக்கு டான்ஸ் ஆடி அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் திமுக 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 தீய சக்தி. தூங்கி எந்திரிச்சா திமுக தீய சக்தி, தூங்குனா திமுக தீய சக்தி, கனவுல திமுக தீய சக்தி. ஓகே, உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா தம்பி? அரசியல்னால் திமுக மட்டும்தான் அரசியலா? தமிழ்நாடு மட்டும்தான் அரசியலா? தமிழ்நாடா இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தால் உருவாக்கப்பட்ட மாநிலம். அதாவது தெரியுமா உனக்கு? குரல்லாம் சொல்கிறாரு சார். இன்றைக்கு திருவள்ளுவர் இருந்தால் அராஜகம், அநீதி, தில்லுமுள்ளி எல்லாம் திமுக முதற்றே உலகு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு குரல் எழுதியிருப்பார். குரல் எழுதுவார். திமுகவுக்கு என்ன பேசாமல் இப்போ திருவள்ளுவருக்கு காவி விட போட்டாங்க பாண்டியும் கவர்னரும். அதே மாதிரி நீ வேணால் வந்து மஞ்சளும் அது என்னது சிவப்பு கலரையும் போற்றி விட்டு வேணால் எழுத சொல்லு திருவள்ளுவரை. உலக பொதுமுறை வந்து திருவள்ளுவரை இந்தளவுக்கு கேவலப்படுத்த முடியும்னா வேறு யாரும் கேவலப்படுத்த முடியும்? ஓகே, அப்போ நீ திருவள்ளுவரே கேவலப்படுத்துவ, திருவள்ளுவரே அசிங்கப்படுத்துவ. ஓகே, எம்ஜிஆரை அசிங்கப்படுத்துவ. எப்படிப்பட்டவர்கள் அண்ணா இருந்த இடத்துல இப்படிப்பட்டவர்கள் இருந்து விட்டார்களே என்று எண்ணி கண்ணீர் வெடித்தேன். அந்த கண்ணீரில் தோன்றியது தான் அதிமுக என்று 1977 எம்ஜிஆர் பண்ண 3 நிமிஷம் ரெக்கார்டு இருக்குது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் அந்த ரெக்கார்டை அடிக்கடி போட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் ஏடிஎம்கேக்காக.
ஊழல் பண்ணுறாருன்னு சொல்லி அவர் எம்ஜிஆர் குற்றச்சாட்டு சொன்னார். மக்கள் நம்பினாங்க. அவரை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கினாங்க. சாகு வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அதுக்கு எம்ஜிஆர் உழைத்த உழைப்பு என்ன? அதே கண்ணீரை இன்றைக்கு விஜய் வடிக்கிறாரு. என்ன கண்ணீர் வடிக்கிற? நீலி கண்ணீர் வடிக்கிற நீ? 2017 இப்போ 21 வந்து ஆட்சியை பார்த்து அந்த தலைவர்களை பார்த்து மக்கள் கண்ணீர் 2017க்கு அப்புறம் தான் கண்ணீர் வடிச்சியா? அதுக்கு முதல்ல எல்லாம் கண்ணீர் கிடையாதா? அதுக்கு முதல்ல கலைஞர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, கலைஞர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி மாறி மாறி வந்துச்சு. அதுலலாம் கண்ணீர் கிடையாதா? அவங்களாம் ஊழல் ஆட்சி பண்ணலையா? 2017 எடப்பாடியும், அதுக்கப்புறம் 2021 ஸ்டாலின் தான் ஊழல் ஆட்சி பண்ணிட்டாங்களா? உனக்கு என்னப்பா அடிப்படை அரசியல் தெரியுது? ஏதாவது எவனாவது எழுதி கொடுக்குறத வச்சுக்கிட்டு வந்து வசன நடையாக வந்து இங்கே வந்து பேசிட்டு மக்களை வந்து ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி வைபை கிரியேட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்க. நீ அரசியல் நடத்தினா பேசலாம். நீ அரசியலும் பேச மாட்டேற, ஒன்றும் பேச மாட்டேற. தூங்கி எந்திரிச்சா திமுக திமுக திமுகன்னு திமுக ஃபோபியா பிடிச்சி அலையிற. உன்னை யார் வந்து தொட்டது? உன்னை யார் கேட்டது? உன்னை யார் தட்டது? உன்னை யார் தொட்டது? நீ ஏன் என்னை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ வெளியே வா, வெளியே வா, வெளியே வான்னு கூப்பிடுறீங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு வீட்டில இருந்து விஜய் வெளியே வந்து ஓட்டு போட போறாரு. சரி, ஒவ்வொரு வீட்டில் வந்து விஜய் எப்படி வருவார்? நீ உருவாக்கி வச்ச விஜய்கள் ஒவ்வொரு வீட்டில் எப்படிப்பட்ட ஆளை உருவாக்கி வச்சிருக்க? நீ சினிமாவில் தானே நடித்த. சினிமா நடிகர் மூலமாக தானே உன்னை எல்லா பேருக்கும் தெரியும். உன் ரசிகன் தானே. உன் சினிமா படத்தை வந்து பார்த்து வளர்ந்தவன் தானே ஒவ்வொரு வீட்டில் இருக்கான். ஓகே, ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ரசிகன் வருவான்னு சொல்கிறீல்ல. அப்போ நீ எப்படிப்பட்ட விளிம்பியங்களை உன் ரசிகனுக்கு கற்றுக் கொடுத்துருக்க? நீ என்ன வந்துருக்க? நீ என்ன அன்பை கற்றுக் கொடுத்துருக்கியா? அறிவை கற்றுக் கொடுத்துருக்கியா? சேவையை கற்றுக் கொடுத்துருக்கியா? பெண்களையும் குழந்தைகளையும் மதிக்க கற்றுக் கொடுத்துருக்கியா பாட்டில், படத்தில்? இல்லை ஏதாவது கொள்கையை பற்றி விதைச்சிருக்கியா? பொதுவுடைமை சித்தாந்தத்தை பற்றி பேசியிருக்கியா? திராவிட சித்தாந்தத்தை பற்றி பேசியிருக்கியா? இல்லை தமிழ் தேச சித்தாந்தத்தை பற்றி உன் கவிதையில் படத்தில் சொல்லியிருக்கியா? ஒரு புண்ணாங்க கிடையாது. எல்லாம் கமர்ஷியல் படம், எல்லாம் டான்ஸு, எல்லாம் வந்து துப்பாக்கி கலாச்சாரம், வன்முறை கலாச்சாரம், ட்ரக்கு கலாச்சாரம், போதை கலாச்சாரம். இதைத்தானே கற்றுக் கொடுத்துருக்க நீ. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நீ எப்படிப்பட்டவனை உருவாக்கியிருக்க? போதை மருந்துக்கு அடிமையானவனை உருவாக்கியிருக்க, வன்முறைக்கு அடிமையானவனை உருவாக்கியிருக்க, ஸ்டேக்கிங் பண்ணுறவனை உருவாக்கியிருக்க, பெண்களை ஸ்டேக்கிங் பண்ணுறவனை உருவாக்கியிருக்க, கத்தியும் துப்பாக்கியும் தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு சண்டை போடுறவனை உருவாக்கி வச்சுருக்க, பிளாக்கில் டிக்கெட் விற்கிறவனை உருவாக்கி வச்சுருக்க. ஒவ்வொரு வீட்லையும் இவனை தானே உருவாக்கி வச்சுருக்க. இவன் தானே வெளியே வரணும் அங்கேருந்து? சொல்ல, இவன் தானே வெளியே வரணும். அப்போ எப்படிப்பட்டவனை உருவாக்கியிருக்க? ஆரம்பத்திலேயே அவனை ஊழல்வாதியாக உருவாக்கி வச்சுருக்க. ஆரம்பத்திலே அவனை வன்முறையாளனாக உருவாக்கி வச்சுருக்க. ஆரம்பத்திலே அவனை ட்ரக்கு போதைக்கு மருந்துக்கு அடிமையான உருவாக்கி. நீ பணத்தை வாங்கிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு போதை கடத்தல்காரனாக நடிக்கிற. இன்னொரு பக்கம் போதையை ஒடுக்கிறவனாக நடிக்கிற. கடைசியில் போதை மருந்து ஒட்டுமொத்த கும்பலையும் துப்பாக்கியால் சுட்டு காலி பண்ணிவிட்டு படத்தில் 250 கோடி 300 கோடி 400 கோடின்னு வாங்கிட்டு நீ ஜாலியாக இருக்க. ஆனால் உன்னையே பார்க்குறவன் 3 வருஷம், நீ 3 மாதம், சரி 3 மணி நேரம் உன் படத்தை பார்க்குறவன் நீ என்ன போதை மருந்து சொன்ன? நார்மலாக போதை மருந்தை பற்றி வெளியே பேசினாலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவான். போதை மருந்தை பற்றி டிவியில் விளம்பரம் பண்ண முடியுமா? போதை மருந்தை பற்றி இங்கே போதை மருந்து கிடைக்கும் போட முடியுமா? போதை மருந்து பேரையாக சொல்ல முடியுமா? ஆனால் உன் படத்தில் போதை மருந்து பேரை சொல்கிறிய, என்ன மருந்தை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கொடுக்குறிய 3 மணி நேரம். அதை எப்படி வாயில் வச்சு திணிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறிய, அதை கடத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்துறிய, 3 மணி நேரம் சொல்லி கொடுக்குறிய. நீ பணத்தை வாங்கிட்டு 400 கோடி வாங்கிட்டு நீ போதை மருந்து போதை கடத்தலை பற்றி சொல்லி கொடுக்குற. அவன் என்ன பண்ணுறான்? அப்பா அம்மாட்ட காசை வாங்கி, அப்பா அம்மாவை மிரட்டி காசை வாங்கி அதை கொண்டு போய் போதை மருந்துக்கு கொடுத்து, கடையில் கொடுத்து போதை மருந்தை வாங்கி அடிச்சுட்டு போதையில் கிடக்கான். ஒட்டுமொத்த உலகமும் போதை மருந்து கடத்தலால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் அதானி போர்ட் மூலமாக மாதத்துக்கு 40,000 கோடி போதை மருந்து உள்ளே வருது. கஞ்சா போதை மருந்து பட்டியலில் இல்லைன்னு சொல்லி யுனைடெட் நேஷன் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக மோடி வாக்களிச்சிருக்காரு. இதாவது உனக்கு தெரியுமா? 400 கோடி வாங்கிட்டு போதை மருந்து படத்தில் நடிச்சில்ல, இதாவது உனக்கு தெரியுமா? மோடி வாக்களிச்சிருக்காரு. கஞ்சாவை வந்து போதை மருந்து பட்டியலிருந்து நீக்கிட்டார் மோடின்னு. அப்போ யாரை போய் நீ கேள்வி கேட்டிருக்கணும்? எடப்பாடி ஆட்சியில் 3.5 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் 6.5 லட்சம் கிலோ கஞ்சாவை பறிமுதல் பண்ணியிருக்கு ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை. ஒரு சைடு கஞ்சாவை பறிமுதல் பண்ணுறாங்க, போதை மருந்தை பறிமுதல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சைடு போதை மருந்து நெட்வொர்க் நடக்குது.
ஒரு சைடு நீ வந்து போதை மருந்து விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்க, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க, போதை மருந்தை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க, உன் தொண்டர்களை போதைக்கு அடிமையானவன் ஆக்கிட்டு இருக்க. அப்போ அந்த போதைக்கு அடிமையான விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்து இருக்கான், அவன் தான் வெளியே வருவான். அவன் வெளியே வருவான். திருப்பாச்சி கத்தியை தூக்கி தெரிஞ்ச ஜனநாயகம் படத்தில் ஷாட்டையும் கத்தியை வச்சு ரத்தத்தை சிந்துற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. துப்பாக்கி படத்தில் துப்பாக்கியை வச்சுட்டு இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாதின்னு சொன்னேன். அப்போ எல்லா பேரும் அப்படி தானே இருப்பான். நீ தானே வழி நடத்தின. அப்போ ஒவ்வொரு வீட்டிலையும் விஜய்ன்ற. அப்போ உன் புத்தி தானே அங்கே இருக்கும். பழைய ரெக்கார்டு என்ன சொல்லி கொடுத்தா அதான் அங்கே இருந்து வரும். பழைய ரெக்கார்டே போடாதீங்க, தேஞ்சு போன ரெக்கார்டு. எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ, எம்ஜிஆர் வரும்போது இது போல தான் விமர்சனம் பண்ணாங்க, சினிமா நடிகர், சினிமா நீங்கள் அந்த ரெக்கார்டே திரும்ப போடாதீங்க. அப்போது நடந்த மாற்றம் வந்து இப்போ ஏற்படுது. எம்ஜிஆரை வந்து நீ நடிகன்ற ஒரு காரணத்துக்காக நீ வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலண்ட்டாக உன்னைய கம்பேர் பண்ணேன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு முட்டாள், ஒரு அறிவிலின்னு மக்களுக்கு தெரியாதா? எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கால் தூசிக்கு பெறுவியா நீ? எம்ஜிஆருக்குடைய கால் தூசிக்கு சொல்லு. எம்ஜிஆர் வந்து பட்டினியாக கிடந்து நாடகத்தில் நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சினிமா துறைக்கு வந்து பொது உடைமை சித்தாந்தத்தை பாட்டாக பாடி பட்டுக்கோட்டை, கண்ணதாசன், வாலி, புலமைப்பித்தன், சுரதா, முத்துலிங்கம் இவர்கள் எல்லாம் வந்து வச்சு பொது உடைமை சித்தாந்த கருத்துக்களையும் திராவிட சித்தாந்த கருத்துக்களையும் அம்மாவை மதிக்கக்கூடிய பாட்டுகளையும் தலைமை பண்புக்குரிய பாட்டுகளையும் அநீதியை எதிர்க்கக்கூடிய பாட்டுகளையும் வசனங்களையும் பேசி ஒரு கொள்கை சித்தாந்தத்தோட படத்தில் நடித்து அதே மாதிரி வாழ்ந்து காமிச்சு சம்பாதித்த பணத்தை அத்தனையுமே தானம் பண்ணி வள்ளலாக கொடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு தொண்டர்கள் கல்யாணத்துக்கு சாவுக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டா ஆபத்துன்னு வந்தால் ஓடி உதவி இத்தனையும் பண்ணி வந்து 40 வருஷம் அரசியலில் இருந்து முதலமைச்சர் ஆனார். அவருக்கு நீ நடிகன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக உன்னை கம்பேர் பண்ணி பேசுனேன்னா நீ எப்படிப்பட்ட ஒரு ஹாலோ ஃபெலோ சொல்லுங்கள்? எப்படிப்பட்ட ஒரு ஆள் நீ? நடிகன்ற ஒரு காரணத்துக்காக நீ எம்ஜிஆருக்கு ஈக்குவலா நீ? எவனாவது உன்னுடைய ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு எவனுக்காவது கல்யாணத்துக்கு போயிருக்கியா நீ? திரிசா வீட்டு கல்யாணத்துக்கு போக தெரிஞ்சில்ல? திரிசா வீட்டு நாய்க்குட்டியை தூக்கி திரியல. ரசிகன் வீட்டு கல்யாணத்துக்கு எவனுக்காவது போயிருக்கியா? உன் ரசிகன் உனக்காக படம் ஓட்டினானே, போஸ்டர் ஓட்டினானே, உனக்காக செத்தானே விக்கிரவாண்டியில் 6 பேர், அவனுக்கு என்ன பண்ணியிருக்க நீ? தமிழ்நாட்டிலும் விஜய், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டிலும் விஜய்ன்ற. தமிழ்நாட்டில் உனக்காக போஸ்டர் ஓட்டி செத்தானே, உனக்காக 6 பேர் செத்தானே விக்கிரவாண்டியில், அவன் வீட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்கியா? மதுரை மாநாட்டில் 3 பேர் செத்தானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சுருக்கியா? ஸ்ரீவிழுத்தூரில் ஒருத்தன் செத்தானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சுருக்கியா? கரூரில் 41 பேர் செத்தான். அந்த கரூரில் செத்த 41 பேர் சிபிஐ கேஸ் ஆகி போச்சு. இன்னும் தப்ப முடியாதுன்னு சொல்லி சாட்சியை கிடைக்கிறதுக்காக 20 லட்சம் கொடுத்த நீ. அது நீ கொடுத்தியா பணத்தை? எதிர்பாராத யார் பணத்தை கொடுத்த? எதிர்பாராமல் நடந்துச்சு. ஏன்னா விக்கிரவாண்டியில் நடந்தது எதிர்பார்த்து நடந்ததா? மதுரையில் நடந்தது எதிர்பார்த்து நடந்துச்சா? 120 பேர் 200 பேர் நீ போராட்டமெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தானே, அவனுக்கு ஏதாவது செஞ்சியா நீ? அவனுடைய மருத்துவ செலவுக்கு ஏதாவது கொடுத்துருக்கியா? எம்ஜிஆர் போன கூட்டத்தை முடிச்சுட்டு ஊருக்கு போனவன் ஆக்சிடென்ட் ஆகி 17 பேர் ஆக்சிடென்ட் ஆகி மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இவர் சென்னைக்கு போக வேண்டிய கிளம்புனதை கேன்சல் பண்ணிவிட்டு ராஜாஜி ஹாஸ்பிட்டல் போய் எல்லோரும் கூட இருந்து பார்த்து அத்தனை பேருக்கு பண உதவி கொடுத்து மருத்துவ உதவி செஞ்சு அவங்கெல்லாம் சேஃபாக வீட்டுக்கு போகிறாங்க பார்த்துட்டு தான் எம்ஜிஆர் போனார். அவர் எம்ஜிஆர். நீ எம்ஜிஆர் ஜஸ்ட் லைக் தட் யுவர் நடிகன்ற ஒரே காரணத்துக்காக எம்ஜிஆரை கம்பேர் பண்ணேன்னா நீ எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் அறிவிலியா நீ இருக்கேன்றது தெரியலையா? நீ எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? ஏதாவது ஒரு குவாலிட்டி, எம்ஜிஆருடைய குவாலிட்டி ஒன்று இருக்கா உனக்கு? நீ நடித்த படத்துலேருந்து ஒரு பாட்டு உன்னால் பாட முடியுதா? எம்ஜிஆர் பாட்டு தானே பாடுற. என்னமோ உனக்கு என்ன? யூஆர் ஜஸ்ட்டு எம்ஜிஆரை கம்பேர் பண்ணிவிட்டு எம்ஜிஆரை சொல்லிவிட்டு நானும் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆரை நடிகனுக்கு நாடாள தெரியுமா அவங்க கேட்டாங்க. அவர் நடிகனாக இருந்தால் தான் நாடாள தெரியாது. அவர் அரசியல் தலைவராக இருந்தார், அதனால் நாடாளுன்னு காமிச்சார். வெறும் நடிகனாக இருந்திருந்தால் உன்னே மாதிரி நடிகனாக இருந்தால் கண்டிப்பாக நாடாள தெரிஞ்சிருக்காது. மக்கள் பிரச்சனையை உணர்ந்தவர், மக்கள் பிரச்சனையோடு மக்களோடு மக்களாக பழகியவர், மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சவர்,
அதனால தான் வந்து நாட்டை சிறப்பாக ஆண்டார், விலைவாசி ஏற்றம் இல்லாமல் ஆண்டார், தன்னிறைவு திட்டம் கொண்டாந்தார், கிராமன்ஷிப்புக்கு பதவியில் ஒரே நாளில் ஓச்சிட்டு 12,500 விஓஓ போஸ்ட்டை வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் என்ன ஃபில்லப் பண்ணார். தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்தாரு, 6 பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார், போக்குவரத்து துறையை எக்ஸ்பேண்ட் பண்ணார், என்ஜினியரிங் காலேஜஸ் 500 காலேஜஸை கொண்டு வந்தார், பியூசியை ஒழிச்சிட்டு +2 கொண்டாந்தார், அரிசி விலை மற்ற எந்த விலைவாசி உயரம் கட்டுக்குள்ளே வச்சுருந்தார், பொருளாதாரத்தை 4 மடங்கு ஆக்கி காமிச்சார் அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சியில். இன்னும் எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். நடிகனாக இருந்திருந்தால், உன்னை மாதிரி நடிகனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நாடால் தெரிஞ்சிருக்காது. அவர் அரசியல் தலைவனாக இருந்ததுனால நாட்டை கருணாநிதியை விட பெட்டராக ஆண்டு காமிச்சார். அவருக்கு போய் கம்பேர் பண்ணி நீ பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன் நான். உனக்கு என்ன தகுதி இருக்குது சார்? இப்போ தொடர்ச்சியாக இப்போ கடந்த 2 மேடைகள்லையும் சரி, அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு. தொடர்ச்சியாக பாஜக அதிமுக கூட்டணியை மேடைகளில் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த கரூர் விவகாரம் விசாரணைக்கு வருது. இந்த மாதம் வந்து சிபிஐ வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே விஜய் பேர் அதில் இருக்குன்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ கடுமையான விமர்சனங்களை அதிமுக கூட்டணி மீது முன்வைக்க ஆரம்பித்திருந்தார். இந்த விசாரணை எப்படி போகும்? சிபிஐ வந்து ஒரு பாஜக ஒரு பிடியை இருக்குமா விஜய் மீது? உங்களுடைய அமித்ஷா எப்படி நினைக்கிறாரோ அப்படி நடக்கும். அமித்ஷாவுக்கும் விஜய்க்கு என்ன டீலிங்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த டீலிங் படி கடுமையாக விமர்சித்தா பேர் வந்துடும். ஆமாம், பேர் வந்துடும். அப்போ வந்து தனியாக நிற்கணும். தனியாக நிற்கிறதுக்கு காங்கிரஸை வெளியெடுக்கணுன்றதுக்கு அமித்ஷா மூலமாக சொல்லப்பட்டு அதை வந்து காங்கிரஸை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம நேரடியாக கூப்பிடக்கூடாது, அப்பா மூலமாக கூப்பிடலான்னு அப்பா மூலமாக கூப்பிட வச்சார். 75 சீட்டு தரோம்னு சொல்லி பார்த்தாரு. அவங்க வர்ற மாதிரி தெரியல, உடனே நம்பி வர்ற மாதிரி தெரியல. நான் கூட காங்கிரஸை சொல்லி பார்த்தேன், விஜயோட போய் சேருங்கப்பா, சேர்ந்தா நீங்கள் சீஃப் மினிஸ்டர் பதவி உங்களுக்கு தருவார். ஏன்னா ஆதவர்ஜன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தலித்தை தான் முதலமைச்சர் ஆக்கணும்னு. நீங்கள் போனீங்கன்னா சசிகாந்த் செந்தில் ஒரு தலித்து, அவர் வந்து ஒரு எம்பி காங்கிரஸ்லேருந்து, அதுவும் ஒரு IAS ஆஃபீஸரு. அதனால் அவங்க போய் சேர்ந்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவார் விஜய். இந்த வருஷம் 2026 உங்களுக்கு 117 சீட்டு, அவங்களுக்கு 117 சீட்டு போட்டால் 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் ஜெயிப்பீங்க, கேரளாவில் ஜெயிப்பீங்க, ஆந்திராவில் ஜெயிப்பீங்க, மலேசியாவில் ஜெயிப்பீங்க, அமெரிக்காவில் ஜெயிப்பீங்க, லண்டனில் ஜெயிப்பீங்க. இத்தனை வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நானும் கூட சொல்லி பார்த்தேன். அப்படியும் காங்கிரஸ் நம்பி போக மாட்டேங்குது. அமித்ஷாவுடைய திட்டமும் அது அங்கே தோற்று போச்சு. காங்கிரஸை திமுகட்டிருந்து பிரிக்கணுன்ற அமித்ஷாவுடைய திட்டம் தோற்று போச்சு. காங்கிரஸ் திமுகட்டிருந்து பிரிச்சுட்டா சிறுபான்மை வாக்குகள்லாம் விஜய்க்கு போயிடும்னு அமித்ஷா ஒரு திட்டம் போட்டார். அந்த திட்டம் தோற்று போச்சு. அமித்ஷா விஜய் வச்சு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் விஜயால எந்த திட்டத்துக்கும் பயன் இல்லாமல் இருக்கு. ஏங்க நீ தலைமை பண்றதா தானங்க வரும். நீ எதுவுமே, அதாவதுங்க ஒரு தலைவனா இருக்கவன் கடைசியா நீ கட்சியை கழிச்சிட்டு போ அப்படிங்க போறாரு அமித்ஷா. ஆமா, நீ கட்சியை நடத்துறதுக்கு நீ கட்சி நடத்தினாலும் பரவாயில்ல, நீ ஒரு ரசிகர் கூட்டத்தை நடத்திட்டு இருக்க, ஒரு டான்ஸ் ஆடுற கூட்டத்தை நடத்திட்டு இருக்க, ஒரு சிஞ்சா கூட்டத்தை நடத்திட்டு இருக்க, ஒரு விசிலடிஜாங் கூட்டத்தை நடத்திட்டு இருக்க, வேற என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்போ நீ ஏதாவது கட்சி நடத்தி ஒரு அரசியல் பேசினா பரவாயில்ல. உனக்கு அரசியலும் தெரியல, ஆட்சி அதிகாரம்னாலும் என்னன்னு தெரியல, கல்ட்டி ஃபிகர்னு ஒன்று ஏற்றி வச்சுருக்காங்க, ஆல்ரெடி சிஎம் ஆகிட்டேன்னு நினப்பு உனக்கு. ஓகே, நீ வந்து இன்னமும் உனக்கு தெரியல, நீ 4வது இடத்துல இருக்கேன்னு இன்னும் உனக்கு புரியல. தினமலரும் பாண்டேயும் சொல்கிறத நம்பிக்கிட்டு 22% எனக்கு இருக்குது, அதில் 15% எனக்கு இருக்குதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆல்ரெடி நிர்மல்குமாரை 40% இருக்குன்ட்டாரு, ஆதவர்ஜன் 50% இருக்குன்ட்டான். ஓகே, அப்போ இது எல்லோரும் சேர்ந்து உன்னை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீ தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர். இவங்க முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க, முதலமைச்சரான். அவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்கள். வேறு ஆதவர்ஜனா பேசினாலும் முதலமைச்சர் கிடையாது, முதலமைச்சர். விஜய் புஷியானந்த் முதலமைச்சர் ஆக்கிடுவோம். முதலமைச்சர் வேறடான்ற கூட தெரியல எனக்கு. அதை நினச்சிக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு உட்காந்துருக்க நீ. 4 பேர் பத்திரிக்கை காசு கொடுக்குறவன் வந்து மேடையில் உட்காந்து நீ தான் முதலமைச்சர் அப்படின்றான், முதலமைச்சர்ன்றான். அதை நினச்சி நீ முதலமைச்சர் ஆயிட்டுன்ற கனவில் உட்காந்துருக்க. ஒன்று என்ன செய்ய முடியும்? இது தேர்தல் முடியும் வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணை வச்சு விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க. பாஜகவுடைய ஆட்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருப்பாருன்னு பார்க்கலாமா? ஆமாம், பாஜக ஆட்டத்துக்கு ஆடித்தானே ஆகணும். இந்த நிலையில் வந்து தனியாக போயின்றதான் பாஜகவுடைய எண்ணம். தனியாக தான் நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. தனியாக போனால் கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் வந்து முட்டாள்கள்,
அவர்கள் வந்து விஜயை நம்பி ஓட்டு போட்டுருவாங்கன்னு பிஜேபி அவனுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி கொடுத்துருக்கு. அதை வந்து பிஜேபி வலதுசாரி டிவியில் வந்து பேசக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர்கள், வலதுசாரி ஊடகங்கள் எல்லாம் வந்து விஜய் தான் அடுத்து சீஃப் மினிஸ்டர், விஜய்க்கு வந்து 20% ஓட்டு இருக்குது, 30% ஓட்டு இருக்குது, விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார், 2ஆம் இடத்துக்கு வந்துடுவாருன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஒருத்தன் முதலமைச்சர் ஆயிடுவாருன்றான். முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லுங்கடா அப்படின்னா அதுவும் தெரிய மாட்டேது எங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படிலாம் ஏற்றி விட்டுட்ருக்காங்க. ஏறி எங்கேயோ கழுதை வந்து மானத்தை பார்த்து குறைக்குமா, அப்புறம் தான் தெரியுமா ஐயோ நம்ம தரையில் இருக்கோம்னு சொல்லி உஸ்ஸுன்னு சவுண்டு விடுமா. அது மாதிரி அது நடந்தால் தான் தெரியும், எப்படி ஆகுது அப்படின்னு நடந்தால் தான் தெரியும். உன்னை நம்பி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிற ஒரு லெட்டர் பேடு கட்சிக்காரன் வரமாட்டான். ஒரு 2-3 பேர் லெட்டர் பேடு கட்சிக்காரன் உன்னை சுற்றி டிவியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். என்னமோ நீ பேசாத ஞானம், அரசியல் ஞானத்தெல்லாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். டேய், இவனுக்கு அது என்னன்னு கூட தெரியாது விஜய்க்கு. ஆனால் இங்கே வந்து விஜய் அப்படி சார் இப்படி நடத்துவார், வானவில்லா தெரிப்பார் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்னு ஒரு 2-3 பேர் இருக்கான். வந்து விஜய் பேசாததெல்லாம் இவங்க வாயிலிருந்து விஜய் மௌத்தாக செயல்படுறாங்க. அது கூட உனக்கு அவங்க சொல்கிறதையாவது புரிஞ்சுக்கிட்டாவது நடந்தாலும் பரவாயில்ல, அதுவும் தெரியல. மண்டபத்தில் எழுதி கொடுக்குறது உனக்கு ஆள் வச்சு எழுதி கொடுக்க வச்சுருக்கேன். அவன் வச்சு எழுதி கொடுத்தவன்லாம் உன்னை கொண்டாந்து நடுத்தர நிறுத்திட்டான், சிபிஐயில் கொண்டு மாட்டி விட்டான். இதான்ப்பா கிரவுண்ட் ரியாலிட்டி தம்பி. முதல்ல அரசியலை பழகு, அரசியலை பேசு, அரசியலை புரிஞ்சுக்கோ, அப்புறமேல் நீ அரசியல் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ கத்துக்குட்டி, நீ சினிமா நடிகன், அவ்வளோதானே ஒழிய உனக்கும் அரசியல் தலைமை பண்புக்கும் சம்மந்தமே இல்லை. உன்னை நம்பி ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இல்லை.